முகுந்த் வரதராஜன்ற ஒரு கேரக்டர் வந்து நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, அதாவது வந்து களத்துல இறங்கி, அதாவது அவர் 31 வயது இருக்கிற ஒரு சூழல்ல வந்து தீவிரவாதிகளால 3 முறை சுடப்பட்டு அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. போர்க்களத்துல நடக்கிறார். ஏன்னா பல்வேறு போர்க்களத்தை அவர் சந்திச்சவர். அவர் கீழே ஒரு டீமே செயல்படக்கூடிய அளவுக்கு ஆக்டிவா இருந்த ஒரு ஆள் தான் முகுந்த் வரதராஜன். அந்த அசோக் சக்ரா விருது கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிரசன்ஸ் ஆஃப் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்களுடைய முன்னிலையில தான் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அவங்க கணவருடைய விருதை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஃபீல்டில் இறங்கி நாட்டுக்காக உயிரை விட்டு அந்த உயிரை மாய்த்து கொண்ட போதிலும் வந்து அவங்க மனைவி கிட்ட நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சார்லஸ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முக்கியமான கதை இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சினிமா அப்படிங்கிறது தொடர்ந்து டெய்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது இப்போ வந்து அமரன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ட்ரெய்லர் வந்ததுமே முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இப்போ நேத்து வந்து சாய் பல்லவி அவர்களுடைய இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்ததும் அந்த கேரக்டர் பத்தி நிறைய பேர் நிறைய கிரேஸா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண தொடங்கிட்டாங்க. அதோடைய ரியல் ஸ்டோரி என்ன சார்? அதாவது முகுந்த் வரதராஜன் அவர் மறக்க முடியாத ஒரு நபர். ஏன்னா இன்னைக்கு திரைப்படம் வந்து வேற ஒரு திசையில போய்கிட்டு இருக்கு. நீ ஒரு ஜாதி படம் எடுத்தா நான் ஒரு ஜாதிக்கு ஃபேவரா படம் எடுப்பேன். பழைய கதையை சொல்றது. அதாவது என்ன கேட்டால் நம்ம எல்லாம் மாறி அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும், ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து டெக்னாலஜியில் டெவலப் ஆகிட்டோம். சோஷியல் மீடியா உங்களுக்கு தெரியும்ல, சோஷியல் மீடியா அதிகமாக பயன்படுத்துறது உலகத்திலேயே நம்ம தான். ஃபேஸ்புக் அதிகமாக பயன்படுத்துகிற நம்ம தான், இன்ஸ்டாகிராம் அதிகமாக பயன்படுத்துகிற நம்ம தான், ட்விட்டர் அதிகமாக பயன்படுத்துகிற நம்ம தான். 500 ஃபேக் ஐடி வச்சு அதில் போட்டுக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும். அப்படி ஒரு சூழலில் டெக்னாலஜி டெவலப் ஆகி போயிட்டு இருக்க சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய கதைகளை சொல்லி மக்களை வந்து என்ன பண்ணுறது அப்செட் பண்ணி மக்களை வந்து ஒரு மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது அவங்களுடைய வருமானத்திற்காக அவங்க பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு காலத்தின் கட்டாயமாக இப்போ அமரன் திரைப்படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். முகுந்த் வரதராஜன்ற ஒரு கேரக்டர் வந்து நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, அதாவது வந்து களத்தில் இறங்கி போராடி நிறைய பேர் மிலிட்டரியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அஃபிஷியல்ஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடிய போராளிகள், சண்டை போடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, சோல்ஜர்ஸு. அப்படிப்பட்ட பல்வேறு பிரிவு, இப்போ ஒரு மிலிட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய ஆர்மியில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. ஆனால் முகுந்த் வரதராஜன் அவர் வந்து தேர்ந்தெடுத்தது என்னன்னு கேட்டால் களத்தில் இறங்கி சண்டை போடக்கூடிய ஒரு சில எல்லா இடங்கள்லையுமே அவர் பயணிச்சிருக்கார். எந்தெந்த இடங்களில் பயணிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்துட்டு எங்கே தீவிரவாதிகள் தாக்குதல்கள் அதிகமாக இருந்துச்சோ அந்த இடத்துல அவர் வந்து பயணிச்சிருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா லெபனானில் வந்துட்டு அவர் வந்து இந்த யுனைடெட் நேஷனுடைய அந்த மிஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லா நாடுகளுடைய இராணுவ வீரர்களும் அங்கே இருப்பாங்க. அதில் போய் லெபனான்லேயும் அவர் வந்து அங்கே இருந்திருக்காரு. பார்டரில் சண்டை போட்டிருக்காங்க, எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை நாட்டுக்காக களத்தில் நின்று போராடியவர். சும்மாவே வந்துட்டு விளம்பர பிரியர்கள், அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் ஒரு ஃபேம் வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களாம் இருக்கிற காலகட்டத்தில் முகுந்த் வரதராஜனையும் அவங்களுடைய மனைவி இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்கள பற்றியும் அவங்களுடைய லவ் ஸ்டோரி, அதாவது அவர் 31 வயது இருக்கிற ஒரு சூழலில் வந்து தீவிரவாதிகளால் 3 முறை சுடப்பட்டு அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்யப்பட்ட பிறகு 2014 அவர் இறந்து விடுறாரு. பெரிய ஒரு இம்பேக்ட் ஆச்சு அது. ஏன்னா சிறு வயது, திருமணமாகி 5 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அப்படின்னும் போது அது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சப்ஜெக்ட், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய மனைவிக்கு சொல்கிறாரு, 31 வயசு தான், 31 வயசுன்றது ரொம்ப சின்ன வயசு. அந்த சின்ன வயசுலேயே அவங்க மனைவி சொல்கிறாரு, எனக்கு எது வேணாலும் வந்து போர்க்களத்தில் நடக்கலாம். ஏன்னா பல்வேறு போர்க்களத்தை அவர் சந்தித்தவர். அவர் கீழே ஒரு டீமே செயல்படக்கூடிய அளவுக்கு ஆக்டிவாக இருந்த ஒரு ஆள் தான் முகுந்த் வரதராஜன். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணால் என்னுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நான் போவேன், ஆனால் திரும்பி வருவேன்னா எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல நான் இறந்துட்டாலும் கூட நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது, ஏன்னா நாட்டுக்காக தான் நான் வந்து இறந்து போகிறேன். அப்படின்னும் போது நீ வந்து கௌரவமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கெத்தாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த 2014 திடீரென்று தீவிரவாதிகள் அவர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. பல்வேறு களத்தில் அவர் நின்று சண்டை போட்டவர். அந்த சொல்லணும், அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே வெளியிடணும். அந்த 31 வயதில் அவர் இராணுவத்தில் இருந்து அந்த நம்ம இந்திய இராணுவத்திற்காக அவர் வந்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்கிறார். தியாகம் செஞ்ச பிறகு எல்லாருமே ஆச்சரியப்படும். சின்ன இளம் வயது விதவை அவங்க மனைவி.
அந்த கை குழந்தையோட அவங்க வந்து வெளியில தெரியும் பொழுது எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க வந்து கடைசி வரையும் கண்ணீர் வடிக்காம அப்படியே இருந்தாங்க. அந்த 2 பேருக்கும் வந்து லவ் ஸ்டோரி தான். 2, 3 ஆண்டுகள் அவங்க காதலிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணம் செய்திருக்காங்க. அந்த காதல் கதையை, அந்த லவ் ஸ்டோரியை தான் வந்து இப்ப அமரன் படத்துல வந்துட்டு முகுந்த் வரதராஜனாக சிவகார்த்திகேயன் 21, 22வது படம் நினைக்கிறேன் அவரது. அந்த படத்தை வந்துட்டு நம்முடைய கமலஹாசன் அவர்களும், ஆர் மகேந்திரன் அவர்களும், சோனி பிக்சர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த படத்தை கொண்டு வராங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னு கேட்டா இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. இப்ப பல கதைகள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? பழைய கதை, நான் கஷ்டப்பட்டேன், அதுலேருந்து அப்படியே வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டுப்பற்றுடைய ஒரு மனிதர் எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்காக போராடி தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்தார், தன்னுடைய இளம் காதல் மனைவி எப்படி வந்து விதவையாகி போனார்கள், இந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு காதல் என்ன, அந்த காதல் அந்த காதலை மையப்படுத்தி அதை வந்து ஒரு படமாக கொண்டு வரதுக்கு வராங்க. அதே இந்த ரெபேக்கா இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரில் வந்து பார்த்தா சாய் பல்லவி அவங்க பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு வந்து அதாவது வீரதீர செயல்களில் வந்து ஈடுபட்டதற்காக அசோக் சக்ரா விருது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அசோக் சக்ரா விருது கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிரசன்ஸ் ஆஃப் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்களுடைய முன்னிலையில தான் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அவங்க கணவருடைய அந்த விருதை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பயணம். இவங்களுடைய பயணம் வந்து என்ன கேட்டால் சின்ன ஒரு குட்டியான ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து இது வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு. 60 வயசு 70 வயசு வரலாம் இருந்து ராணுவத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வாங்கிட்டு வர்ற டீம்லாம் இருக்குது. மிலிட்ரி சரக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஃபீல்டில் இறங்கி நாட்டுக்காக உயிரை விட்டு அந்த உயிரை மாய்த்து கொண்ட போதிலும் வந்து அவங்க மனைவி கிட்ட நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி அந்த ஒரு காதலை ஸ்ட்ராங் பண்ணி விட்டு அவர் போயிருக்காரு. அதை பற்றிய ஒரு கதையாகத்தான் இப்போ அமரன் பார்க்கப்படுது. அமரன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் சிவகார்த்திகேயன் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய பாடி பில்டிங்லாம் பண்ணி பயங்கரமான ஒரு தோற்றத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதே போல் சாய் பல்லவி சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து ஒரு சிறந்த நடிகை. வந்து பல்வேறு பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு நடிகை. நிறைய நடிகைகள் நம்ம பார்க்குறோம், இதுதான் பண்ணுவோம் அதுதான் பண்ணுவோம். ஆனால் இவங்களுடைய ரோல் பண்ணுற எல்லா படங்களையும் நீங்கள் பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப நல்லா வந்து அந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸாக வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. ஆகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் மத்தியில் இப்போயே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த டீசர்லாம் பார்க்கும்பொழுது அதை பற்றி படிக்கும் போதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நம்ம நிறைய படம் பார்க்குறோம், சுதந்திர போராட்டத்தை பற்றிலாம் போடும்போது இன்னைக்கு கூட எல்லாரும் வந்து வியப்படைஞ்சு பார்க்குறோம். காமராஜரை பற்றி படங்கள்லாம் போடும்போது கேட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனால் தேட்டரில் போட்டால் ஓடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுது. பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களை பார்க்கும்பொழுது இது அம்பேத்கர் படம் ரிலீஸ் ஆன பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படிலாம் வரல. ஆனால் ஒரு ஒரு சாதி சம்மந்தமான படம், மதம் சம்மந்தமான படம் அப்படின்னும்போது அது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா படம் ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அப்போ ஒரு மனநிலையே மாறிக்கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்களுடைய படத்தை போடுகின்ற பொழுது அதற்கான புறமோ அதுக்கான வந்து விளம்பரங்கள் எல்லாம் பண்ணாலும் கூட மக்கள் போகாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. நிறைய பெரிய தலைவர்கள் இப்போ நீங்கள் வந்து வ.உ. சிதம்பரனை பற்றி படம் எடுக்கலாம், ஏன்னா அப்படிப்பட்ட தியாகங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. அப்துல் கலாம் பற்றி படம் எடுக்கலாம், காமராஜர் பற்றி புது புது வெர்ஷனாக கூட எடுக்கலாம், எவ்வளோ படம் வேணாலும் அவரை பற்றி எடுக்கலாம், அவ்வளோ தியாகங்கள் அவர் செஞ்சுருக்காரு. அம்பேத்கரை பற்றி எடுக்கலாம், முத்துராமலிங்க தேவரை பற்றி எடுக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் என்ன கேட்டால் அவரை வந்து அப்படியே சாதி தலைவர்களாகவே இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கூட்டமாவது அதுக்காகவே ஒரு கூட்டம் செயல்படும், எல்லாரும் நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு நாட்டுப்பற்று களத்தில் இறங்கி உயிரை யார் போவா? இராணுவத்தில் போயிட்டு முகுந்த் வரதராஜ் 31 வயசு இளம் மனைவி என்ன பண்ணுவான், அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்துடுவான், இந்த ரெஜிமெண்ட்டு போட்டுருங்க, லோக்கலில் ஊட்டியில் போட்டுருங்க, என்ன ஊட்டியிலேருந்து கேரளா கிட்ட நான் அப்படியே போய் ஒய்ஃபை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இல்லை தமிழ்நாட்டில் போட்டுருங்க, இல்லை கேரளாலே ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருங்க அப்படின்னு கேட்டு, ஆனால் இல்லை நான் அங்கே தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். அவரை பற்றிய ஒரு படம். அந்த முகுந்த் வரதராஜனுக்கும் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த காதல் எப்படி மலர்ந்தது, அந்த காதல் எப்படிலாம் போச்சு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற பற்றி தான் அந்த படம் வந்து சொல்ல போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த படம் நல்ல நல்ல வந்திருக்குன்றாங்க. சிறப்பான ஒரு படமாக அது இருக்க நம்ம வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்காக உயிர் நீத்த தியாகிகளோட படம் இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது மாதிரியான படங்கள் தான் வரணும். அதாவது நிறைய நம்ம வந்து அதான் ஏற்கனவே சொன்னது போல் மதமோ சாதியோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை முன்னிறுத்தவே போகிறதில்ல. ஏன்னா 1000 பேர் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம், சுப்ரீம் கோர்ட் போகலான்ட்டு போகிறோம். ஃப்ளைட் ஓட்டுறது என்ன ஜாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா? கேப்டன் பேசுகிறாரு,
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். திடீர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸ் டிலே ஆகும். என்ன கேட்டால் பேட் வெதராக இருக்குன்றாங்க. திடீர்னு பூன்னு சத்தம் வருது ஃப்ளைட்டில், பயம்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம போய் ரீச் ஆகிறோம். அப்படி எல்லாரும் கலந்தது தான் ஒரு சமூகம். இதில் பிரிச்சுலாம் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த நாட்டுப்பற்று இருந்தால்தான் நம்ம வந்து என்ன விட்டால் இந்த நாட்டில் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க. இராணுவ வீரர்கள் எதற்காக இருக்காங்க? நம்மளுடைய மக்களை பாதுகாப்பதற்காக. அப்படி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இவர் பல்வேறு போராட்ட களத்தில் வந்து இவர் நின்று தீவிரவாதத்துக்கு எதிராக போராடியவர். அப்படி போராட்ட களத்தில் இருக்கும் பொழுது அந்த போராட்ட களத்தில் ஒரு உயிரை இழக்கிறார். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் தேவைப்படுகிற ஒரு விஷயம். அப்போ தான் அது நாட்டுப்பற்றை நம்ம ஒருத்தன் கொண்டு வர முடியும். ஜாதிப்பற்றை கொண்டு வரும்போது இவன் என்ன பண்ணுவான்? அடிச்சுப்பான், வெட்டிப்பான், குத்திப்பான், செத்துப்பான். நாட்டுப்பற்றும் போது நாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். மொழியும் நாடும் தான் முக்கியம். ஒரு மாநிலத்திற்கு மொழி முக்கியம், ஒரு நாட்டிற்கு ஒற்றுமை முக்கியம். எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து சாதி மதம் பார்த்தா இவர் போகிறாரு, அப்பா இந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு தூக்கி அங்கே போடுங்கப்பா, இந்த மதத்திலேருந்து ஒரு தூக்கி அங்கே போடுப்பான்னு போடல. எல்லாருமே இராணுவத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இராணுவப்பற்று நாட்டுப்பற்றுன்றது ரொம்ப முக்கியம். அந்த நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துகிற படம் எந்த படமாக இருந்தாலும் சரி, மதப்பற்று சாதிப்பற்றுகளை தாண்டி நாட்டுப்பற்றுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நாட்டுப்பற்று மிக்க ஒரு படத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதை என்கரேஜ் பண்ணணும். பெருவாரியான மக்கள் போய் அதை பார்க்கணும். அந்த படத்துக்கு அங்கீகாரம் வழங்கணும். அது பணம் பண்ணுறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஜாதி கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து சொல்லி அவனை வெட்டினுண்டா, அவனுக்கு குத்திரண்டா, அவன் வந்து நமக்கு கீழே நமக்கு மேலே நம்ம சைடில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நமக்கு நம்ம நாடு தான் முக்கியம். நம்ம நாடு இப்போ உலக நாடுகளே நம்ம நாடு. இப்போ ரஷ்யாவிலையும் போய் பேசுகிறாரு பிரதமர், உக்ரைன்லேயும் போய் பேசுகிறாரு, இஸ்ரேல்லையும் பேசுகிறாரு, பாலஸ்தீன் பிரதமர்கிட்டையும் பேசுகிறாரு. இந்த மரியாதை, இந்த கௌரவம் எதற்குன்னு கேட்டால் இது வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்து மக்கள் நாட்டுப்பற்றோடு இருப்பாங்க அப்படின்றதுக்காக. அப்போ நாட்டுப்பற்றுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நாட்டுப்பற்றோடு ஒரு படத்தை அமரன் படக்குழுவினர் வந்து வெளியில் கொண்டு வராங்க அப்படின்றது அது சந்தோஷமாக ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். அமரன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது அப்படின்னதும் திடீர்னு வந்து முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் வந்து பயங்கரமா பேசப்படுது அப்படின்னு சொல்லி அதோட பேக் ஸ்டோரி கேட்கும் போது எங்களுக்காக அது ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.